மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியாதிபதி புதன் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் 9 நாள் இருக்க போகிறாரு. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்ன அப்படின்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே. வாங்கக்கூடிய இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறது கம்மி தான், கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் அதிகம். அது என்ன சார் வாங்கக்கூடியது கொடுக்கக்கூடியது அப்படின்னா, நான் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறத விட சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. படிப்பறிவு கம்மி தான் இருக்கும். மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே படிப்பறிவு கம்மியாக தான் இருக்கும். பகுத்தறிவு நிறைய இருக்கும். 100 பேர் வச்சு வேலை செய்துட்டு இருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்பு 10வது படிச்சிருந்துருப்பீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருந்துருப்பாங்க. அல்லது கூடுதலாக படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிறுவனத்துடைய சிஓவா ஒரு பெரிய ஒரு தொழில் ஸ்தானத்தில் இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. நீங்கள் ஏன் சார் என் வயிற்றறிச்சலை கொட்டிக்கிறீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் தான் சார் இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. உங்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேனுங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? கேட்டுக்கிடுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக தரும், தராமல் போகாது. சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. சாதிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு உங்களால் போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிதுன ராசியில் பிறந்தவங்க சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று, ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணணும், இல்லையா சுய தொழில் செஞ்சுக்கிடணும். ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. இதனால் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு அமையும் 9ஆம் தேதிக்குள்ளார, இல்லையா உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். படிச்சிருந்தால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம். படிப்பறிவு கம்மியாக இருக்குதுங்க, பகுத்தறிவு அதிகமாக இருக்குதுங்க, எனக்கு செயல்படுத்துறதுக்கு திறமை இருக்குது, ஒரு செயல்படுத்துறதுக்கு திறமை இருக்குது, ஆனால் படிப்பறிவு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் ஓனர் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகளெல்லாம் நிறையா உண்டு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. 9ஆம் தேதிக்குள்ளார நிச்சயம் ஒரு சிலருக்கு நிறைய மாற்றங்கள் வரும். என்ன காரணம்னா, இந்த திருமண ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்தார். அது ஒரு சிலருக்கு நல்லது செய்திருக்கும், பல பேருக்கு கெட்டது செய்திருக்கும். பாரப்பா குருபதி ஜென்மத்தில் ஏற கெடுதி மெத்த செய்வனடா வேந்தன் தானும், ஆளப்பா அகத்திலே களவும் போகும், அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு விதமான தொந்தரவுகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதியும் 12வது பாவகத்துக்கு அதிபதியும் உங்களுடைய ராசியில் குரு பகவானோட சேர்றார். அசுர குருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்தில், புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் ஒரு பாவகத்தில். இதனால் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படுது, குழந்தை பாக்கியத்தில் தொந்தரவு இருக்குது அப்படின்னா புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம். தொழில் ஸ்தானத்தில் ஒரு சில மாறுதல் ஏற்படுத்தும். 5ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் தேதிக்குள்ளார பிரிஞ்ச தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கிட்டத்தட்ட பேசினா சரியாயிடும். 4 நாள் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை. ஏன்னா திருமண காரகனும் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஒரே பாவகத்தில் தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில், இதனால் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்குள்ளார பிரிஞ்சு போகிற அளவுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறதுல நம்பிக்கை வச்சு ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் பேசி பாருங்கள். ஆணுக்கு வாழணுன்ற எண்ணம் இருக்குது, பெண்ணுக்கு வாழக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது, அல்லது பெண்ணுக்கு வாழணுன்ற எண்ணம் இருக்குது, ஆணுக்கு வாழக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது. யாராவது ஒருத்தர் சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு 2 நிமிஷம் பேசுங்க.
நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சு போன வாழ்க்கையை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, வாழக்கூடிய வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிடலாம், ஏதோ உங்கள் மனசுக்கு வரக்கூடியது நீங்கள் பேசி பாருங்கள். 100% இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால் அந்த கருத்து வேறுபாடு முறியடிச்சிடலாம், அந்த சங்கடம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவிடலாம். ஒன்று. இது 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளார. 9 தேதிக்கு மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரை, 31 தேதின்றதை விட 26 தேதி வரைன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இதுதான் மேக்சிமம் டைம். இதனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும். தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, எந்த ராசியில் பிறந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு செயல் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அந்த செயலுக்கு உண்டான ஒரு பலன் கிடைச்சா போதும், உழைப்பு போடுறேன், அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு உயர்வு கிடைச்சா போதும். இதுதான் எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு இல்லையா? நமக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அது எல்லாருக்கும் விதிவிலக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்களும் இந்த தருணத்தில் நமக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடைய நேர காலங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பாதகமாக இருந்தாலும் கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சூரிய பகவான் தைரியஸ்தானாதிபதி புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்க, சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்க, தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். பிரமாதமான நேரம், அருமையான நேரமும் கூட. இந்த 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை, மிதுன ராசிக்கு 9வது இடம் கும்பம், 9வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் 10வது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். 9வது பாவகத்தை பார்க்கக்கூடியது சூரியன் பார்க்கிறாரு, புதன் பார்க்கிறார். சூரியன் யாருன்னா பிதிர்காரகன். பிதிர்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் பிதிருஸ்தானத்தை பார்க்கையிலே குரு உங்களுடைய ராசியில இருந்து 9வது பார்வையா பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். சூரியனுடைய பார்வையும் 2வது புதனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் 3 கிரகங்களுடைய பார்வை 9வது பாவகத்தில். 9வது பாவகத்தில் இருக்கக்கூடியது ராகு. ராகு போல் கொடுப்போரும் இல்லை, கேது போல் கெடுப்போரும் இல்லை என்ற மாதிரி ஆவணி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பொக்கிஷமான மாதம். என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க, இந்த நேரத்தில் பட்டுன்னு விற்றுரும். நீண்ட நாள் இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற ஆசை இருந்திருக்கும். ஒரு முறை கூட நம்ம செஞ்சுருக்க முடியாது. செய்யணும்னு போனால் தான் உப்பு விற்க போனால் மழை வருது, மாவி விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்ற மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த நாள் அப்படின்றது இந்த 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் பல விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முயற்சி பண்ண ஒரே வார்த்தை சொல்லணும்னா, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுது, பயன்படுத்திக்கோங்க. 26ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை வெளியூர் வெளிநாடு போட சந்தர்ப்பம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும், பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்கு 100% 90% ஆவணி மாதம் பிரமாதமான ஒரு மாதம். நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க. ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்களை முன்கூட்டி பிரமாதமாக இந்த புத்தகத்தில் எழுதி கொடுப்பேனுங்க. ஆயுள் கால தசா புத்தி பலன் இந்த சாதகத்தில் எழுதி கொடுப்பேன். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தசைக்கு என்ன பலனு, புத்திக்கு என்ன பலனு, இது பார்த்தீங்கன்னா 116 பேப்பரில் ஒருத்தருடைய சாதக புத்தகம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு
ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.